நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உண்மையிலேயே அந்த வீட்டு பொண்ணு உங்களை காதலிச்சிருந்தா ரத்தம் வர்ற மாதிரி நீங்க அடிபட்டு நிற்கும் போது அந்த பொண்ணு ஓடி வந்திருக்கணும். ஓடி வந்து அவங்களை தடுத்து நிறுத்தி, ஏன் அவரை அடிக்கிறீங்க, அவரை தான் நான் காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். சொல்ல நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க, பெரிய இடத்துல வந்து தகராறு பண்றீங்க. போங்க போங்க. ஏமா சப் இன்ஸ்பெக்டர் சொன்னது கேட்டியா? என் பிள்ளைய விரும்பலையா? அப்ப நாங்கெல்லாம் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தோம்? வந்து சொல்லுமா. என்ன மீறி போகணும்னு நினைச்ச, அப்புறம் என்ன போன மாட்டப்பா. உன்னை யாரும் ரூமுக்குள்ள வச்சு போட்டலமா? நீதான் உன் மனசை போட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்க. அதுக்கு காரணம் உனக்கு உங்க அக்கா மேல இருக்கிற பாசம், கருவம். அந்த பாசத்தை மதிச்சுட்டாமா நாங்க எல்லாரும் வந்து இந்த நாயிடல அடி வாங்கிட்டு இருக்கோம். உனக்கு மட்டும்தான் உங்க அக்கா மேல பாசம் இருக்குன்னு நினைக்கிறியா? எனக்கு என் பிள்ளை மேல பாசம் இருக்குமா? ஸ்கூல்ல இருந்து கண்ணீரோட வந்தாலே வாத்தியார்கிட்ட தகராறு பண்றது ஸ்கூலுக்கே போறோம்மாண்ணா. இன்னைக்கு அவன் ரத்தம் சிந்தி நிக்கிறான். அதை துடைக்கிறது கூட துப்பு இல்லாம கூட பேசிட்டு இருந்தா என்ன காரணமா? மாமா அது சொல்லுமா. என் மகன் உங்க வீட்டு வாசல் உட்காந்து போற வரவனுக்கெல்லாம் சல்யூட் அடிச்சுட்டு கூர்க்கா ஊத்தி அவன் பார்த்தானே, எதுக்குமா? கான்வென்ட்ல படிக்கிற பையன் நீங்க சாப்பிட்டு எச்சிலையெல்லாம் எடுத்து போட்டானே, எதுக்குமா? என் மகன் 10 பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு சமையல்காரி வேலை பார்த்தாலே, எதுக்கு? உங்க காசுக்கா? உங்களோட காதலுக்காகமா? வந்து சொல்லுமா. சரிமா, எங்களை விடுமா. இந்த பொண்ணு வாழ்க்கையை நினைச்சு பாத்தியா? என் மகனை மனப்பூர்வமா ஆசைப்பட்டான். ஆனா உங்க காதல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட காதலையும் மறந்துட்டு தான் பார்த்துட்டு இருந்த வேலையும் விட்டுட்டு இப்ப நடுத்தருவில் நிக்கிறாளே, எதுக்குமா? இவன் வாழ்க்கை காப்பாத்திக்கிறதுக்கா? உன்னோட வாழ்க்கைக்காகமா? ராஜா கண்ணு வந்து சொல்லுமா. காதலிச்சா எந்த குடும்பத்திலும் எதிர்ப்பு இருக்கதான் செய்யும். ஆனா நாங்க அத்தனை பேரும் உன்னை ஆதரிச்சமே. இப்போ ஒண்ணு கேட்டு போலமா, குடும்பத்தோட உங்க அக்கா கால் உலக கூட நாங்க தயாரா இருக்குமா? வாமா, அத்தைகளுக்கு ஒரு வழியை சொல்லுமா. வழியாவது அனுப்பிச்சு வைமா. போதும், நீங்க நடிச்சதெல்லாம் போதும். நீங்க இவ்வளவு கத்தியும் வெளியில வரலன்னா என்ன அர்த்தம்? உங்க நடிப்பு அவளுக்கு புரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். போங்க, முதல்ல இங்க இருந்து போங்க. இன்ஸ்பெக்டர் மேடம், ask them to get out. நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போணும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். போயிடுவாங்க. அவங்களுக்கு வெக்கமான சூடு சொரண ரோசம் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். போயிடுவாங்கம்மா. நீங்க வாங்க வாங்க சம்பந்திமா. இதுக்கு மேல இங்க இருக்கணும்னு சொல்லு, இங்கேயே இருந்துடும். போலாம்ப்பா. உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான். சூடியா, என்ன சூடு? முதல்ல என்ன சூடு? எப்படிடா சுடுவேன்? ஏன் முடியலையா? புள்ள பாசம் தடுக்குதுல்ல? அதுவும் பாசம் தாயா? காதல ஒரு வித பாசம் தாயா? முதல்ல என்ன சுட்டுட்டு அப்புறம் அவளை சுடு. அது இல்லடா, குண்டு இருந்தா தாண்டா சுட முடியும். இது வெத்து துப்பாக்கி. நான் பாக்குறதுக்கு தாண்டா வில்ல மாதிரி இருப்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, தெரியாது. போயா? போமா, நீ போ.
பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் செத்துட்டேன்டா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா உன் வாழ்க்கையை நீ நல்லா இருக்கணும்டா. நீ எப்பவும் நல்லா இருக்கணும். உங்க தங்கச்சிக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அழுதுட்டு நீங்க போய் சேர்ந்துருவீங்க. ஆனா அவ உங்களே நினைச்சு தினம் தினம் அழுவாளே, அதை நினைச்சு பாத்தீங்களா? உங்க தங்கச்சி இல்லாம நீங்க எப்படி வாழ முடியாதோ அதே மாதிரி நீங்க இல்லாம அவளாலையும் சந்தோஷமா வாழ முடியாது. காதல் தான் பெருசுன்னு இன்னைக்கு அவன் கூட வந்துடலாம். ஆனா வாழும்போது அந்த காதலை விட பாசம் தாங்க பெருசா தெரியும். எனக்கு கூட தான் என் அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் உங்களை நினைச்சு என் கூட வாழற சோகத்தை விட என்ன நினைச்சு உங்களோட வாழற சோகம் பரவாயில்ல. ஏன்னா காதல் சோகத்துல ஒரு சுகம் இருக்கும். எங்களுக்கு அந்த சுகமே போதும். அம்மா, நீ எங்களோட ஜெர்மனுக்கு வந்துட. இங்க உனக்கு யார் இருக்கா? ஏன் தனியா இருந்து கஷ்டப்படணும்? ஐயோ, உங்க கூட இருந்தாதான் கஷ்டமே. அவரை காதலிச்சேன், அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி டெய்லி அவர் மோத்திட்டு உங்க கூட வாழ முடியும்? பிரிஞ்சிருந்தா தானே கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்க முடியுதா இல்லையான்னு தெரியல. நீங்க கிளம்புங்க, இங்க எவ்வளவு வேலை இருக்கு. பொம்பளைங்களுக்கா வேலை கிடைக்காது இந்த நாட்டுல. பை பை, see you, happy born voyage. கிளம்புங்க. பை பை சிட்டி பையா. பை பை பை, see you. நீங்க நினைச்சது உங்களுக்கு கிடைக்கல, நான் நினைச்சது எனக்கு கிடைக்கல. இனிமேலாவது கிடைக்கிறத நினைப்போம். ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி born voyage. பை. Hello, Karan. I'm sorry for whatever happened. Man proposes and God disposes. Cheer up. உன் பேர் சொல்ல ஆசைதான். கண்ணா, என்ன பாது? ஒன்றும் இல்லைப்பா, அவன் ஞாபகமாகவே இருக்கேன்ல, அதான் அவன் பாடுற மாதிரி தோணுச்சு. கொஞ்ச நாள் எல்லாம் சரியா போயிடும். தோணுனா உன் மனசுக்கு மட்டும் தான்ப்பா தோணணும். எங்க காதுக்கு அப்படி கேட்கும்? ஏமா, உனக்கு கேட்கல? உள்ளம் முருகாசைதான், உன் பேர் சொல்ல ஆசைதான். உள்ளம் முருகாசைதான், உயிரில் கரையாசைதான். ஆசைதான், உன்மேல் ஆசைதான். உன் பேர் சொல்ல ஆசைதான். உள்ளம் முருகாசைதான், உயிரில் கரையாசைதான். ஆசைதான், உன்மேல் ஆசைதான். உன் தோள் சேர ஆசைதான், உன்னில் வாழ ஆசைதான். உனக்குள் உறைய ஆசைதான், உலகம் மறக்க ஆசைதான். ஒன்றும் ஒன்றும் ஒன்றாயாக ஹலோ 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 ஹலோ, எல்லாரும் பாக்குறாங்கல்ல. ஐயோ, கடல் கடந்து வந்தாலும் தமிழ்நாட்டு வெக்கத்துக்கு தனி மதிப்பு தான் ஐயா. கரையாசைதான். ஆசை
என்ன மீறி போகணும்னு நினைச்ச அப்புறம் என்ன போனமாத்தான் பாப்பேன். உன்னை யாரும் ரூமுக்குள்ள வச்சு போட்டலமா? நீதான் உன் மனசை போட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துருக்க. அதுக்கு காரணம் உனக்கு உங்க அக்கா மேல இருக்கிற பாசம், கருவம். அந்த பாசத்தை மதிச்சுட்டாமா நாங்க எல்லாரும் வந்து இந்த நாய்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கோம். உனக்கு மட்டும்தான் உங்க வாசல் உட்காந்து போற வரவனுக்கெல்லாம் சல்யூட் அடிச்சுட்டு கூர்க்கா ஊத்தியாவும் பார்த்தானே. எதுக்குமா? கான்வென்ட்ல படிக்கிற பையன் நீங்க சாப்பிட்டு எச்சிலையெல்லாம் எடுத்து போட்டானே. எதுக்குமா? என் மக 10 பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு சமையல்காரி வேலை பார்த்தாலே. எதுக்கு? உங்க காசுக்கா? உங்களோட காதலுக்காகமா? வந்து சொல்லுமா. போங்க போங்க. ஏமா சப் இன்ஸ்பெக்டர் சொன்னது கேட்டியா? என் பிள்ளைய விரும்பலையா? அப்ப நாங்கெல்லாம் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தோம்? வந்து சொல்லுமா. உங்க அக்கா மேல பாசம் இருக்குன்னு நினைக்கிறியா? எனக்கு என் பிள்ளை மேல பாசம் இருக்குமா. ஸ்கூல்ல இருந்து கண்ணீரோட வந்தாலே வாத்தியார்கிட்ட தகராறு பண்றது ஸ்கூலுக்கே போறோமானா இன்னைக்கு அவன் ரத்தம் சிந்தி நிக்கிறான். அதை துடைக்கிறது கூட துப்பு இல்லாம கூட பேசிட்டு இருந்தா என்ன காரணமா? மாமா அது சொல்லுமா. என் மகன் உங்க வீட்டு நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உண்மையிலேயே அந்த வீட்டு பொண்ணு உங்களை காதலிச்சிருந்தா ரத்தம் வர்ற மாதிரி நீங்க அடிபட்டு நிற்கும் போது அந்த பொண்ணு ஓடி வந்திருக்கணும். ஓடி வந்து அவங்களை தடுத்து நிறுத்தி ஏன் அவரை அடிக்கிறீங்க, அவரை தான் நான் காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். சொல்ல நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க, பெரிய இடத்துல வந்து தகராறு பண்றீங்க.